வெல்கம் டு ஜேம்ஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி வாழைப்பூ உருண்டை குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 100 கிராம் கடலப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். வாழைப்பூவோட நரம்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு கூட வாழைப்பூவையும் சேர்த்து ஒன்றா கலந்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அரைச்ச மாவு எல்லாத்தையும் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் ஒரு 6 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம பிடிச்சி வச்சுருந்த வாழைப்பூ உருண்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வாழைப்பூ உருண்டை எல்லாம் வெந்ததுக்கப்புறம் அதை எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து அதை நல்லா ஊற வச்சு அதோட புளி கரைசலை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 3 முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியோட தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் 1/4 டீஸ்பூன் கடுகு, 5 சின்ன வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, நம்ம கரைச்சி வச்சுருந்த குழம்பு எடுத்து ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா குழம்பு நல்லா கொதித்து வந்ததும் நம்ம பொரிச்சு வச்சுருந்த வாழைப்பூ உருண்டை எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா எடுத்து குழம்புல கலந்து விட்டுடலாம். குழம்பு நல்லா திக்கானதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சுவையான வாழைப்பூ உருண்டை குழம்பு ரெடி.